والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த 3 நாட்களாக சுபஹ் தொழுகையை தொடர்ந்து நோன்பின் சட்டங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பார்த்தோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்ற தலைப்பில் நாம் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடாத காரியங்களை சுருக்கமாக பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று நோன்பு என்பது சில காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பது, விடுவது. பொதுவாக இபாதத் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே செயல் செய்வதுதான் இபாதத் என்று நாம் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கின்றோம். நோன்பு என்பது விடுவது. எனவே ஒரு காரியத்தை நாம் விடுகின்ற பொழுது, விட்டு விலகுகின்ற பொழுது அதை பிறரால் பார்க்க முடியாது. அதனால்தான் இஹ்லாஸுக்கு மிக பொருத்தமான வணக்கமாக நோன்பு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் மக்கள் பார்ப்பார்கள், மக்களால் பார்க்க முடியும். செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லது விலகும் பொழுது மக்களால் அதை பார்ப்பது முடியாத ஒரு காரியம் என்ற காரணத்தினால் அந்த நோன்பு இஹ்லாஸுக்கு மிக பொருத்தமான வணக்கமாக இருக்கின்றது. எனவே நோன்போடு இருக்கக்கூடிய நாங்கள் என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது, என்னென்ன செயல்கள், என்னென்ன காரியங்கள் நோன்பை முறிக்கக்கூடியவைகளாக இஸ்லாத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதிலே முதலாவதாக, ஒரு மனிதன் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில், பகல் நேரத்தில் ஃபஜ்ரில் இருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டால் அது நோன்பை முறிக்கும். இந்த செயல் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் மிக பிரதானமான காரியமாக இஸ்லாத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நோன்புக்குரிய வரைவிலக்கணமே ஒரு மனிதன் சாப்பாட்டையும் குடிபானங்களையும் அதே போன்று மனைவியோடு உடலுறவில் ஈடுபடுவதையும் விட்டு விலகுவதுதான் நோன்பு என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். எனவே மனைவியோடு, தனக்கு ஹலாலான தன்னுடைய சொந்த மனைவியோடு உடல் உறவில் ஈடுபடுவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் நோன்பு நோற்ற நிலையில், ஊரிலே இருக்கக்கூடிய நிலையில், பிரயாணிக்கு நோன்பு கடமை இல்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஊரிலே இருக்கக்கூடிய நிலையில் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே பகல் நேரத்தில் மனைவியோடு உறவில் ஈடுபட்டால் அது நோன்பை முறிக்கும். அப்படி ஒருவர் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நோன்பை கலா செய்வதோடு அதற்குரிய குற்ற பரிகாரத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்திலே 3 குற்ற பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்று இப்பொழுது இன்றைய காலத்திலே செய்ய முடியாதது, அடிமையை உரிமையிடுவது. ஏனைய 2இல் ஒன்றை அவர் செய்யலாம். அதாவது 2 மாதங்கள் தொடராக நோன்பு நோக்க வேண்டும், இடையில் துண்டிக்காமல். நியாயமான காரணங்கள் இருந்தாலே ஒழிய, உதாரணத்துக்கு பெருநாள் இடையில் குறுக்கிட்டால் அந்த நாள் நோன்பு நோக்க முடியாது. அப்படி நியாயமான காரணங்கள் இல்லாமல் தொடராக, இடையில் துண்டிக்காமல் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க வேண்டும். இந்த குற்ற பரிகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவர்களுடைய காலத்திலேயே அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு முறை ஒரு நபித்தோழர் நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், வமா அஹ்லகக, உங்களை அழித்தது எது என்று கேட்ட நேரத்தில், வகாத்து அலா இம்ராத்தி ஃபீ ரமலான், நான் ரமலானிலே நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனைவியோடு உறவில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இந்த குற்ற பரிகாரங்களை சொன்னார்கள். ஒரு அடிமையை உரிமையிடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் அதற்கு வசதி இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் 2 மாதங்கள் தொடராக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, அதற்கும் என்னால் முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கும் அந்த நபி தோழர் முடியாது என்று சொன்னார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்களுக்கு ஒரு தட்டிலே ஈத்தம்பழங்கள் அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஈத்தம்பழங்களை மதீனாவிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொண்டு போய் அன்பளிப்பு செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில், அந்த நேரத்தில் கூட அந்த மனிதர் எப்படி சொன்னார் என்றால், யா ரசூலல்லாஹ்,
மதீனாவில் என்னை விட ஏழைகள் கிடையாது என்று சொன்னார்கள். மதீனாவில் என்னை விட ஏழைகள் கிடையாது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் தன்னுடைய கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்துவிட்டு இதை கொண்டு போய் சாப்பிடுங்கள் என்று கொடுத்து அனுப்பினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் பகல் நேரத்தில் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே மனைவியோடு உடல் உறவில் ஈடுபடுவது நோன்பை முறிக்கக்கூடிய மிக பிரதானமான காரியம் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய இரண்டாவது காரியம், ஒரு மனிதன் சுய விருப்பத்தோடு தன்னுடைய இந்திரியத்தை வெளியேற்றினால் அது நோன்பை முறிக்கும் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் தூக்கத்திலே ஒரு மனிதனுக்கு இந்திரியம் வெளியானால் அது அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனுடைய சுய விருப்பத்தையும் தாண்டி நிகழக்கூடிய ஒரு காரியம். அதனால் நோன்புக்கு பாதிப்பு கிடையாது. நோன்போடு இருக்கக்கூடிய ஒருவர் பகல் நேரத்திலே அவருக்கு உறக்கத்திலே அதாவது இந்திரியம் வெளியானால் அது அவருடைய நோன்பை முறிக்காது. ஆனால் சுய விருப்பத்தோடு அவர் வெளியேற்றினால், ஏதோ ஒரு காரணத்தால் வெளியேற்றினால் அது நோன்பை முறிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய மூன்றாவது காரியம் பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, மாதவிலக்கு ஏற்படுவது அல்லது பிரசவத்தீட்டு நிஃபாஸ் ஏற்படுவது. மாதவிலக்கு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டாலோ அல்லது பிரசவத்தீட்டு ஏற்பட்டாலோ அது நோன்பை முறிக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் எந்த அளவுக்கு என்றால், மாதவிடாய் பெண்களும் மாதவிலக்கு ஏற்பட்டுள்ள பெண்களும் பிரசவத்தீட்டு ஏற்பட்டுள்ள பெண்களும் நோன்பை நோக்க கூடாது. அவர்கள் அந்த நிலையிலே நோன்பு நோட்பார்களாக இருந்தால் அவர்கள் பாவிகள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. நோன்பை நோக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸ இதா ஹாபத் லம் துஸல்லி வலம் தஸும். அந்த பெண் அவளுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டால் தொழாமல் நோன்பு நோட்காமல் இருப்பதில்லையா என்று கேட்டார்கள். நோன்பை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அந்த மாதவிலக்கு நீங்கியதற்கு பின்னால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். ஆனால் தொழுகையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அதை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. எனவே மாதவிலக்கு ஏற்பட்ட ஒரு பெண் நோன்பு நோக்க கூடாது, பிரசவத்தீட்டு ஏற்பட்ட ஒரு பெண் நோன்பு நோக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெண் நோன்பு நோக்கின்றால் சரியாக மகரிபுடைய நேரத்திற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னால் அவளுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டால் கூட அந்த நோன்பு முறிந்துவிடும். கடைசி நேரம் தானே சமாளித்துக் கொள்வோம் என்றெல்லாம் யோசிக்க முடியாது. கடைசி நிமிடத்தில் கூட, நோன்பு திறப்பதற்கு கடைசி நிமிடத்தில் கூட மாதவிலக்கு ஏற்பட்டால் அந்த நோன்பு முறிந்துவிடும். அதற்கு பதிலாக அந்த நோன்பை அந்த பெண் கலா செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய மற்றொரு காரியம் தான் நாம் சுய நினைவோடு சாப்பிடுவதும் குடிப்பதும். சுய நினைவோடு சாப்பிடுவதும் குடிப்பதும் நோன்பை முறிக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் ஒரு மனிதன் மறந்து சாப்பிட்டால், பெரும்பாலும் முதல் நோன்பில் இந்த தவறு சிலருக்கு நடைபெறும். சாப்பிட்டு பழகியவர்கள் திடீரென்று நோன்பு நோக்க ஆரம்பித்தால் முதலாவது நோன்பில் அல்லது நோன்பின் ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் மறந்து சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள். அப்படி மறதியால் அது நிகழ்ந்தால், சாப்பிடுதல் அல்லது குடித்தல் என்ற அந்த செயல் மறதியால் நிகழ்ந்தால் அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன்னசிய வஹுவ ஸாயிமுன் ஃபஅக்கல அவ் ஷரிப ஃபல்யுதிம்ம ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹ். ஒரு மனிதன் மறந்து சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அவர் நோன்பை பூர்ணப்படுத்தட்டும், அவருக்கு அல்லாஹ்தான் உணவை ஊட்டியதும் பானத்தை புகட்டியதும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன் மறதியால் சாப்பிட்டால் அல்லது ஏதாவது ஒன்றை குடித்தால் நினைவு வந்த உடனே டக்கென்று அந்த செயலிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அது அவருடைய நோன்பை முறிக்காது, நோன்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, மறதியால் நிகழ்ந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எங்களுக்கு கற்றுத் தருகின்றான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. யா அல்லாஹ், நாங்கள் மறந்தாலோ அல்லது தவறிழைத்தாலோ அதற்காக எங்களை குற்றம் பிடிக்காதே என்ற ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் சுய விருப்பத்தோடு அல்லது சுய நினைவோடு சாப்பிட்டாலோ குடித்தாலோ தான் நோன்பு முறியும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய மற்றொரு காரியம் தான் வேண்டுமென்று வாந்தி எடுப்பது. ஒரு மனிதன் சுய தெரிவோடு வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது அவனுடைய நோன்பை முறிக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனுடைய சுய விருப்பத்தையும் தாண்டி வாந்தி வந்தால், திடீரென்று வாந்தி வந்தால், சில நேரம் நோன்பின் ஆரம்பத்தில் சிலருக்கு அது ஏற்படும், தலைவலி வரும், வாந்தி வரும், இப்படி நடைபெறும். எனவே அது சுய கட்டுப்பாட்டை மீறி நிகழ்ந்தால் அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தரஅஹுல் கைஉ ஃபலா கலா அலைஹி வமன் இஸ்தகாஅ ஃபஅலைஹில் கலா. யாருக்காவது வாந்தி வந்தால் அவர் கலா செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் யாராவது வாந்தி எடுத்தால் அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு வாந்தி அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி வருமாக இருந்தால் அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே நேரம் வாந்தி எடுத்தால், வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் அது நோன்பை பாதிக்கும், நோன்பை முறிக்கும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகின்றது. அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான், ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து அளவுக்கு அதிகமான இரத்தம் வெளியேற்றப்பட்டு அதனால் உடம்பு பலவீனம் அடையுமாக இருந்தால் அது நோன்புக்கு பாதிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் டெஸ்டிங்குக்காக வேண்டி ஓரளவு இரத்தத்தை உடம்பிலிருந்து எடுக்கலாம், நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் தப்பு கிடையாது. அதே நேரம் ஒரு மனிதன் இரத்தம் குத்தி எடுப்பதாக இருந்தால் கூட அது அவருடைய உடலை வீக்காக்காது என்று இருக்குமாக இருந்தால் அதனாலும் எந்த பாதிப்பும் கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து வித்தியாசப்படும். அதிகமான இரத்தம் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பொழுது உடம்பு வீக்காகுமாக இருந்தால் அது அவருடைய நோன்பை பாதிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே இரத்தம் வெளியேறினால் நோன்பு முறிந்துவிடும் என்ற ஒரு தவறான கருத்து காணப்படுகின்றது. அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு உடம்பிலிருந்து ஓரளவு இரத்தம் வெளியேறினால், ஒரு விபத்து ஏற்பட்டு அல்லது ஏதாவது ஒரு கை வெட்டிப்பட்டு கொஞ்சம் இரத்தம் வெளியேறினால் அல்லது டெஸ்டிங்குக்காக வேண்டி உடம்பிலிருந்து ஓரளவு இரத்தத்தை நாம் வெளியேற்றினால் அது நோன்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது நோன்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா அளவுக்கு அதிகமான இரத்தம் வெளியேறுவதனால் உடம்பு வீக்காகுமாக இருந்தால், பலவீனப்படுமாக இருந்தால் அப்பொழுதுதான் நோன்புக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாங்கள் இன்றைக்கு நவீன, அதாவது சில முறைகள் இருக்கின்றன, மருத்துவத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய நவீன மருத்துவ முறைகள், இவை நோன்பை முறிக்குமா இல்லையா என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நாங்கள் படிக்கக்கூடிய இந்த சட்டதிட்டங்களை எங்களுடைய நோன்பிலே அழகான முறையிலே கடைபிடித்து நோன்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.